செய்தி சைபர் குற்றங்களில் வங்கி கணக்குகள் முடக்குவதற்கு முன் பின்பற்ற விதிமுறை வகுத்து அனைத்து மாநில காவல்துறையும் பின்பற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய உள்துறை அமைச்சகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க. வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரம். சந்தேகத்துக்கிடமான முறையில் பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாக கூறி குஜராத், கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநில போலீசாரின் உத்தரவின்படி தங்களுடைய வங்கி கணக்கை முடக்கியதை எதிர்த்து சென்னை கோபாலபுரத்தில் இயங்கி வரக்கூடிய ஒரு ஸ்டீல் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த மனுவில் அந்த சைபர் குற்றங்களில் வங்கி கணக்குகளை முடக்குவதற்கு முன்பு அதற்கு பின்பற்ற வேண்டிய விதிகளை வகுத்து அதை நாடு முழுவதும் உள்ள காவல்துறையினர் பின்பற்ற மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த வங்கி கணக்கு முடக்கம் செய்வதற்கு முன்பு எதிர் தரப்பினருக்கு உரிய நோட்டீஸ் கொடுத்து எதற்காக முடக்கிறோம், எந்த வழக்கில் முடக்கப் போகிறோம் என்ற தகவல் தெரிவித்த பிறகுதான் முடக்க வேண்டும் என விதிமுறை வகுக்க வேண்டும் என்று வாதிட்டார். இதையடுத்து இந்த மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்துக்கும் சைபர் கிரைம் காவல்துறைக்கும் உத்தரவிட்ட நீதிபதி இந்த விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.